இந்த மேக்னெட்டிக் பக் செய்ய தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் ஸ்கேல், ரப்பர் க்ளூ, டேப், ரிங் மேக்னெட்ஸ் அண்ட் கார்ட்போர்ட் பக். ஒரு ஸ்ட்ரால 2 ரிங் மேக்னெட் ஒன்றா போட்டிங்கன்னா அது ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு மேக்னெட்டை எடுத்து அதை திருப்பி போட்டிங்கன்னா அதோட பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆயிருக்கும். லைக் போல்ஸ் எப்போவுமே ரெண்டுத்தையும் ரிப்பெல் பண்ணிக்கும். அதனால இது ரெண்டும் ஒன்று சேராது. கார்ட் ஷீட்டில் பக் பண்ணிக்கிட்டு அதில் பின்னாடி ரப்பர் க்ளூ தடவி ஒரு ரிங் மேக்னெட்டை ஒட்டிக்கோங்க. அது ரிங் மேக்னெட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டிஸ்க் மேக்னெட்டாகவும் இருக்கலாம். அந்த ரிங் மேக்னெட் மேலே இன்னும் கொஞ்சம் ரப்பர் க்ளூ தடவி ஸ்டிஃப் பிளாஸ்டிக் ஷீட்டை ஒட்டிக்கோங்க. இதுதான் பிளாஸ்டிக் பக், மேக்னெட்டிக் பக். பிளாஸ்டிக் ஸ்கேல் ஒன்று எடுத்துட்டு அதில் ரப்பர் க்ளூவை நல்லா தடவிக்கோங்க. நல்லா தடவிக்கிட்டு கொஞ்சம் மேக்னெட்ஸை ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 10-12 மேக்னெட்ஸ் அடுக்கிக்கோங்க. அதோட பொலாரிட்டி எப்படின்னா ஒன்று நார்த் இன்னொன்று சவுத்துன்னு இருக்கணும். எல்லா மேக்னெட்ஸுமே நார்த் சவுத்துன்ற சீக்வென்ஸில் இருக்கணும். இன்னொரு மேக்னெட்டை வச்சு செக் பண்ணிங்கன்னா அது ஒன்றுத்துல ஒட்டிக்கும், இன்னொன்றுத்துல ரிப்பேல் ஆகும். ஒன்றுத்துல ஒட்டிக்கும், இன்னொன்றுத்துல ரிப்பேல் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ், நெக்ஸ்ட் ரிப்பேல் ஆகிறது ரெண்டும் லைக் போல்ஸ். இதுதான் மேக்னெட்ஸோட இருக்கிற ஸ்கேல். அந்த பக் இருக்கிற திக் பிளாஸ்டிக் ஷீட்ல ஒரு சர்க்குலர் லூப்பை பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கலாம், அது ஒன்றுத்துல அட்ராக்ட் ஆகும், இன்னொன்றுத்துல ரிப்பெல் ஆகும். ஒன்றுத்துல அட்ராக்ட் ஆகுது, இன்னொன்றுத்துல ரிப்பெல் ஆகுது. நவ் இந்த லூப்பை பிளாஸ்டிக் ஸ்கேலில் விடுங்க. அந்த பக் அந்த மேக்னெட்ஸ் மேலே மூவ் பண்ணும்போது டிபெண்டிங் ஆன் த பொலாரிட்டி இது ஜம்ப் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் போல்ஸ் ரிப்பெல் ஈச் அதர் அண்ட் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த மேக்னெட்டிக் பக் பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் இதுதான். லைக் போல்ஸ் ரிப்பெல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது ஒரு நல்ல அழகான ஈஸியாக பண்ணக்கூடிய டாய். இதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம பசங்களுக்கு சொல்லலாம். சிமிலர் போல்ஸ் ரிப்பெல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்.